ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம புது விதமாக ஒரு வீடியோ போட போகிறோம். எல்லோரும் கமெண்ட்டில் மேம் எங்கள் முன்னாடி கார்டு ஷஃபிள் பண்ணி எடுங்கன்னு கேட்டிங்க. நானும் உங்கள் முன்னாடி ஷஃபிள் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இன்றைக்கி நம்ம ஃபைல் செலெக்ஷனில் 3 ஃபைல் வச்சு உங்கள் முன்னாடியே கார்டு ஷஃபிள் பண்ணி 3 ஃபைலுக்குமே எடுத்துடலாம் தனித்தனி கார்ட்ஸு. அதுக்கு முன்னாடி உங்கள் மனசில் இருக்கிற அந்த ஒரு பர்சனை நினச்சிக்கோங்க. அவரோட கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன, அவர் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாரு, இந்த கனெக்ஷன் எங்கே வரைக்கும் போக போகுது, இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. நம்ம பிக்கப் பயில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பயில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு விநாயகரோட ஆரம்பிச்சிடலாம். இந்த பார்த்தீங்களா, விநாயகர் பெண்டன்ட்டு ஃபஸ்ட்டு ஃபைலு. செகண்ட் ஃபைலு எனக்கு பிடிச்ச காடு சிவா பார்வதி, செகண்ட் ஃபைலு. தேர்டு ஃபைல் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயா, காட் ஆஞ்சநேயா. இவங்க 3 பேர் இருக்காங்க. உங்களுக்கு எந்த ஃபைல் சூஸ் பண்ணணும்னு பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு கூட என்ன ஃபைல் உங்களுக்கு ரொம்ப இழுக்குதோ அந்த ஃபைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. 3 ஃபைல் பார்த்துக்கோங்க. இதில் எந்த ஃபைல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் முன்னாடியே கார்டு ஷஃபிள் பண்ணி எடுத்துடலாம். நான் சொன்ன விஷயங்களை மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, இந்த ஃபைல் சூஸ் பண்ணவங்களுக்கான கார்ட் ஷஃப்லிங் பார்த்துடலாம். ஆல்ரெடி நிறைய டைம் ஷஃபிள் பண்ணி வச்சுட்டேன். ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், செவன் ஆஃப் கப்ஸ், Ace of Wands, King of Swords. ஒரு டைம் சஃபிள் பண்ணிடலாம். 7 of Wands, Three of Swords, Lovers card. ஓகே, இந்த ஃபைல் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்த்துடலாம். விநாயகர் பெண்டன்ட் தேர்வு பண்ணின எல்லாருக்கும் மனசார வரவேற்கு இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு. இந்த ஃபைலை பார்த்த உடனே எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சதுங்க. உங்களோட வாழ்க்கையில் கடந்த சில மாதங்களாக நடந்த விஷயங்களை நீங்கள் நினச்சி இன்னும் மனசுக்குள்ளே சுமந்துட்டே தான் இருக்கீங்க. வெளியில் பார்த்தா சாதாரணமாக நீங்கள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே நிறைய கேள்வியோடவே இருக்கீங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்களில் நிறைய பேருக்கு மேஷம், சிம்மம், தனுசு ராசி வரலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மிதுனம், துலாம், கும்பராசியும் பொருந்தலாம். பிறந்த தேதின்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 7, 10, 19, 21, 28 இந்த மாதிரி இருந்தாலும் இந்த ரீடிங் உங்களுக்கு கனெக்ட் ஆகலாங்க. ஆனால் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி ராசியை விட உங்கள் மனசுக்கு இந்த ரீடிங் பொருந்துச்சுன்னா பாருங்கள். முதல் கார்டே பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்கிறது நீங்கள் இந்த உறவுக்காக ரொம்ப போராடி இருக்கிற மாதிரி தெரியுது. எல்லாருக்கும் புரியாத ஒரு பந்தம் இது. சில நேரம் உங்களையே நீங்கள் கேள்வி கேட்டிருக்கலாம், நான் மட்டும் ஏன் இவ்வளோ முயற்சி பண்ணுறேன்னு. ஆனால் அந்த முயற்சியை நிறுத்த மனசு வரல உங்களுக்கு. அதை தான் இந்த கார்டு காட்டுது. அடுத்த கார்டு நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தாங்க காட்டுது. இது வரைக்குமே சொல்லப்படாத ஒரு உண்மை வெளியில் வர வாய்ப்பு இருக்குது. உங்களை தவிர்த்துட்டு நடந்த சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்க போகுது. இல்லைன்னா அந்த ஒருத்தர் மனசுக்குள்ளே இருந்த உண்மையை இனிமேல் மறைக்க முடியாத நிலை வரும். அந்த பர்சனோட மனசில் ஏதாவது உங்களுக்கு தெரியாமல் ஒரு ரகசியம் இருந்துச்சுன்னா அதை இனிமேல் அந்த பர்சனால் மறைக்க முடியாத நிலை வருது. இப்போது இங்கே ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாகவும் தெரியுது. அவர் மனசில் அமைதி இல்லை. இப்போது ஒரு பக்கம் உங்களை நினைக்கிறாரு, இன்னொரு பக்கம் வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்கள், அவருக்கு இருக்கிற பொறுப்புகள், பயம், இதுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்காரு இப்போ கரண்ட்லி. அதனால தான் சில நேரம் பேசணும்னு தோணியும் மறுபடியும் அமைதியாக போயிடுறாரு. உங்கள் வாழ்க்கையில் நடந்ததை நினச்சி பார்த்தா ஏன் இப்படி திடீர்னு மாறிட்டாருன்னு நீங்கள் பல தடவை யோசிச்சிருப்பீங்க. அதுக்கு இந்த ரீடிங் சொல்கிற பதில் என்னென்னா, மாற்றம் உங்களால் மட்டும் கிடையாதுங்க. அவருக்குள்ளேயும் ஒரு பெரிய போராட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. நீங்கள் நினைக்கிற அந்த ஒருத்தர் வெளியில எல்லாம் நார்மலாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலுமே உள்ளுக்குள்ளே நடந்த சில விஷயங்களை இன்றைக்கும் மறக்க முடியாமல் தாங்க இருக்காரு. இந்த உறவில் நடந்த ஒரு சண்டையால் இருக்கலாம், ஒரு தவறான புரிதலாக இருக்கலாம், இல்லை பேசாமல்
பிரிஞ்சிருந்ததா இருக்கலாம். அந்த காயம் இன்னுமே முழுசும் ஆறலைங்க. அதனால தான் அவர் சில நேரம் உங்களை தேடணும்னு நினச்சாலும் திரும்ப போனால் என்ன ஆகும்னு யோசிச்சு நின்றுடுறாரு. இன்னொரு விஷயமும், இந்த ரீடிங் பார்க்குறவங்கள நிறைய பேருக்கு இவர் என்னை மறந்துட்டாருன்னு தோணியிருக்கும். ஆனால் இந்த கார்ட்ஸ் அப்படி சொல்லலை. மறக்க முயற்சி பண்ணியிருக்காரு தான், அது உண்மைதான். ஆனால் மறக்க முடியலை. உங்களை பற்றின நினைவுகள் திடீர்னு வந்துட்டே இருக்குது. ஒரு சாங் கேட்டாலும் சரி, ஒரு இடத்துக்கு ஒரு பிளேஸுக்கு போனாலும் சரி, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து போன பிளேஸுக்கு போனாலும் சரி, ஒரு தேதி வந்தாலும் சரி, டேட் ஆஃப் பர்த் இருக்கலாம், இல்லை நீங்கள் லவ் ப்ரப்போஸ் பண்ண டேட்டாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஸ்பெஷலான டேட் ஏதாவது ஒன்று இருக்கலாம், அவங்களுக்கு ஞாபகம் வந்துடுது. ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் ரொம்ப நல்ல கார்டுங்க. இந்த கனெக்ஷனில் ஒரு புதிய ஆரம்பத்துக்கான கதவு இன்னும் மூடலை. தாமதம் இருக்கலாம், அமைதி இருக்கலாம், உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே அமைதி இருக்கலாம். ஆனால் வாய்ப்பு இல்லைன்னு இந்த கார்டு சொல்லவே இல்லை. அதனால் யாராவது எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சிட்டு இந்த ரீடிங் பார்க்குறீங்கன்னா அந்த எண்ணத்தை இத்தோட விட்டுடுங்க. ஆனால் ஒரு சின்ன அட்வைஸும், அவர் மட்டும் மாறணும்னு காத்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நிறுத்தி வைக்காதீங்க. உங்கள் வேலை, உங்கள் உடம்பு, குடும்பம், சந்தோஷம் இதையெல்லாம் கவனிங்க. ஏன்னா நீங்கள் நல்ல எனர்ஜியில் இருக்கும்போது தான் இந்த கனெக்ஷனும் நல்ல டைரக்ஷனுக்கு நகருங்க. இந்த ஃபைலை நீங்கள் தேர்வு பண்ணியிருக்கிற எல்லாருமே ஒரு சின்ன மெசேஜும் சொல்கிறேன். நீங்கள் இத்தனை தூரம் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரீடிங்கில் ஏதாவது ஒரு வரி உங்கள் மனசோட கனெக்ட் ஆகிருக்கும். அப்படி இருந்தால் கமெண்ட்டில் விநாயகர்னு மட்டும் போடுங்க. நான் எத்தனை பேருக்கு இந்த எனர்ஜி கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்க முடியும். இதே மாதிரி பிக்கப் ஃபைல் ரீடிங் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோட பயணத்தில் சேர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம செகண்ட் ஃபைல் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்த்துடலாம். சிவா பார்வதி, இந்த ஃபைல் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் இது. Five of Pentacles, Four of Pentacles. என்னங்க செகண்ட் ஃபைலுக்கு பென்டக்கிள்ஸாக வருது? Knight of Cups, Queen of Pentacles. பார்த்தீங்களா, இப்போ தான் பென்டக்கிள்ஸ்ன்னு சொன்னேன், அப்படியே லைனாக பென்டக்கிள்ஸாக வருது. Two of Wands, Four of Cups, The Magician. ஓகே, சிவா பார்வதி பெண்டன்ட் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் இப்போ பார்த்துடலாம். இந்த சிவா பார்வதி பெண்டன்ட் தேர்வு பண்ணியிருக்கிற எல்லாருக்கும் மனசார வரவேற்கிறேங்க. இந்த ஃபைலை பார்த்த உடனே எனக்கு வந்த முதல் உணர்வு என்ன தெரியுமா? நீங்கள் ரொம்ப அமைதியாக இருப்பீங்க, ஆனால் அந்த அமைதிக்குள்ளே எவ்வளோ வலி இருக்குன்றதை யாருக்கும் தெரியாது. வெளியில் சிரித்து பேசுகிறீங்க, வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, வீட்டில் எல்லாருக்கிட்டையும் நார்மலாக நடந்துக்கிறீங்க. ஆனால் இரவு தனியாக இருக்கும்போது மட்டும் அந்த ஒருத்தரோட ஞாபகம் வந்து மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துது. இந்த ரீடிங் பார்க்குறவங்களில் ரிஷபம், கன்னி, மகர ராசிக்காரங்க அதிகமாக இருக்கலாம். அதே மாதிரி கடகம், மீனம், விருச்சிக ராசியும் சில பேருக்கு பொருந்தலாம். பிறந்த தேதின்னு பார்த்தோன்னா 2, 4, 6, 15, 24, 29 இந்த மாதிரி இருந்தாலும் இந்த ரீடிங் உங்களோட எனர்ஜிக்கு கரெக்டாக பொருந்தலாங்க. முதல் கார்டே பார்த்தீங்கன்னா நமக்கு 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ். இந்த கார்டு ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லுதுங்க. நீங்கள் ஒரு நாள் இந்த உறவில் ரொம்ப தனிமையை உணர்ந்திருக்கீங்க. நான் மட்டும் தானா இந்த உறவை காப்பாற்றணும்னு நினச்சிருக்கேன்னு மனசுக்குள்ள அழுத நாட்கள் இருந்திருக்கும். சில நேரம் மெசேஜ் அனுப்பலாமா வேண்டாமான்னு ஃபோன் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் வச்சிருப்பீங்க. அவர் ஆன்லைனில் இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு வார்த்தை வரலன்னு மனசு உங்களுக்கு உடஞ்சிருக்கும். 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் சொல்கிறது என்னன்னா, அந்த ஒருத்தர் வந்து இன்னைக்கும் அந்த கனெக்ஷனை வந்து முழுசாக விட்டுடலை. உணர்ச்சியை வந்து வெளியில் காட்ட மாட்டார், ஆனால் உள்ளுக்குள்ளே பிடிச்சதை விடவும் மாட்டார். அதனால தான் சில நேரம் நெருங்குற மாதிரி இருப்பார், சில நேரம் தூரமாக போயிடுவார். இது உங்களை இன்னும் அதிகமாக குழப்பி இருக்கும். கிங் ஆஃப் கப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமான கார்டுங்க. இந்த கார்டு வரும்போது ஒரு விஷயம் தெளிவாக தெரியும். அவர் மனசில் இன்னும் சொல்லப்படாத வார்த்தைகள் இருக்குது, உங்களை பற்றி நல்ல நினைவுகளும் இருக்குது. ஆனால் அந்த வார்த்தையை சொல்ல தைரியம் இன்னும் அவருக்கு வரல.
அது ஈகோவாக இருக்கலாம், சூழ்நிலையாக இருக்கலாம், இல்லை குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தால் தடுத்து நின்றுட்டு இருக்காரு. தடுத்து குயின் ஆஃப் பெண்டக்கல்ஸ் வந்திருக்கிறது இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் காட்டுது. இந்த ரீடிங் பார்க்குற நீங்கள் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் உங்கள் பொறுப்பை மட்டும் விட மாட்டீங்க. வீட்டை கவனிப்பீங்க, வேலை இருந்தால் அதை கவனிப்பீங்க. உங்கள் மனசு உடைஞ்சிருந்தாலும் நான் உடைஞ்சிட்டேன்னு உலகத்துக்காக காட்ட மாட்டீங்க. அதனால் நிறைய பேர் உங்களை ஸ்ட்ராங்காக நினச்சிருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் அந்த ஸ்ட்ரென்த்துக்கு பின்னாடி எவ்வளவு கண்ணீர் இருக்குன்ட்டு. இப்போ இந்த ரீடிங்கோட அடுத்த 3 கார்ட்ஸுமே எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. 2 ஆஃப் வாண்ட்ஸு, 4 ஆஃப் கப்ஸு, மெஜிஷியனு. இந்த 3 கார்ட்ஸும் சேர்ந்து வரும்போது அந்த ஒருத்தர் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டத்தில் இருக்காருன்னு தெரியுது. அவர் வாழ்க்கையில் 2 பாதை மாதிரி இருக்குங்க. ஒரு பக்கம் பழைய நினைவுகள் இருக்குது, இன்னொரு பக்கம் இப்போ இருக்கிற வாழ்க்கை. அதனால தான் அவரோட மனசு ஒரு இடத்துல நிற்கவே மாட்டேங்குது. சில நாள் உங்களை நினைப்பாரு, சில நாள் இது முடியாத விஷயம்னு அவரை சமாதானப்படுத்திக்குவார். ஆனால் எவ்வளவு சமாதானப்படுத்தினாலும் உங்கள் ஞாபகத்தை மட்டும் அவரால் முழுசாக விட முடியலைங்க. 4 ஆஃப் கப்ஸ் ரொம்ப அழகான கார்டுங்க. இந்த கார்டு சொல்கிறது என்னன்னா, அவர் முன்னாடி இருக்கிற நல்ல விஷயங்களை கூட சில நேரம் கவனிக்க முடியாத அளவுக்கு யோசனையில் இருக்காருங்க இப்போ. அதனால் அவருக்கு முன்னாடி எவ்வளோ நல்ல விஷயம் இருந்தாலுமே அவருக்கு தெரிய மாட்டேங்குது. வெளியில் எல்லாருக்கிட்டையும் நார்மலாக பேசுகிறாரு. ஆனால் தனியாக இருக்கும்போது அந்த நேரத்தில் நான் அப்படி பண்ணியிருக்க கூடாதுன்னு தோணி இருக்கு அவருக்கு. வருத்தப்படுறாரு. அதுக்காக நான் அப்படி பண்ணாமல் இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு வருத்தப்படுற மூமெண்ட் தான் அங்கே இந்த கார்ட்ஸ்லலாம் தெரியுது. நீங்கள் ஒரு விஷயம் மட்டும் கவனிச்சிருப்பீங்க. முன்னாடி உங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் ரிப்ளை பண்ணியிருப்பாரு, இப்போ தாமதமாக பேசுவார். இல்லை சில நேரம் மெசேஜை பார்த்துட்டும் பதில் வராது. அதை பார்த்து இவருக்கு என்னை பற்றின கவலையே இல்லைன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் இந்த கார்ட்ஸ் அப்படி சொல்லலை. பேசுறதுக்கு முன்னாடி நிறைய யோசிக்கிறாரு. தவறான வார்த்தை பேசிடக்கூடாதுன்னு பயப்படுறாரு. இந்த மெஜிஷியன் கார்டு பார்த்தீங்கன்னா இந்த ரீடிங்க்கு ஒரு நல்ல முடிவை காட்டுதுங்க. இந்த உறவு இன்னும் முடிஞ்ச கதை இல்லை. பேசாமல் இருந்தால் பேச ஆரம்பிக்கலாம், தூரமாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக குறையலாம். ஆனால் அதுக்கு அவசரம் வேண்டாம். சில விஷயங்கள் நேராக வந்தால் தானாகவே நடக்கும். அதனால் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு வருவாரா நாளைக்கு பேசுவாரா அப்படின்னு உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்காதீங்க. இந்த ஃபைலில் ஒரு சின்ன மெசேஜும் சொல்லணும். சில நேரம் கடவுள் நமக்கு பிடிச்சதை கொடுக்க தாமதம் பண்ணுவார். அது நமக்கு தண்டனை கிடையாது. நாம் தயாராகிற வரைக்கும் காத்திருக்க சொல்கிற நேரம் அது. இந்த ரீடிங் உங்கள் வாழ்க்கையோட கொஞ்சமாவது பொருந்துச்சுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சிவா பார்வதின்னு மட்டும் எழுதுங்க. அந்த எனர்ஜி எத்தனை பேர் கனெக்ட் ஆகியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி பிக்கப் ஃபைல் ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி மனசு தொடுற ரீடிங் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம குடும்பத்தோடு சேர்ந்துருங்க. சில உறவுகள் முடிஞ்சதால் நம்ம மறக்க மாட்டோங்க. அந்த உறவை மறக்க முடியாத அளவுக்கு நம்மளை மாற்றிருக்கோம். அதனால் வாழ்நாள் முழுக்க அந்த உறவை நம்ம ஞாபகம் தான் வச்சுருப்போம். அடுத்து நம்ம இந்த ஃபைல் முடிஞ்சது. அடுத்த ஃபைலுக்கான பிக்கப் ஃபைல் போயிடலாம். ஆஞ்சநேயர். இந்த ஃபைல் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் இது. ஒரு 2 வாட்டி ஷஃபிள் பண்ணி எடுத்துக்கலாம். நான் நிறைய டைம் சஃபிள் பண்ணிட்டு இங்கே பாஸ் பண்ணிட்டு, ஏன்னா வீடியோ ரொம்ப போச்சுன்னா அப்லோட் பண்ணுறது எனக்கு கஷ்டமாயிடும். அதனால் நிறைய டைம் சஃபிள் பண்ணி தான் வச்சுருக்கேன். இந்த சன் கார்டுங்க. இந்த ரீடிங்க்கு ஃபஸ்ட் எடுத்த உடனே சன் கார்டுங்க. இருட்டாக இருந்தாலுமே உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாக மாறுறதுக்கான இருக்கும். பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸுங்க. ஓ த ஹேரஃபண்ட். வாட் சஃபிள் பண்ணிக்கலாம். ஓ 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். அவங்கள கட்டி போட்டு வச்சுருக்காங்கங்க. நைட் ஆஃப் வாண்ட்ஸ். ஓ 3 ஆஃப் கப்ஸ். ஒரே ஒரு கார்டு. பாட்டம் ஆஃப் த டெக். பேஜ் ஆஃப் பெண்டக்கிள்ஸுங்க. ஓகே, இந்த ஃபைல் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் இப்போது. இந்த 3வது ஃபைல் சூஸ் பண்ணவங்களுக்கு உங்கள் எனர்ஜி பார்த்த உடனே ஒரு விஷயம் தெரியுதுங்க. நீங்கள் நிறைய நாள் ஒரு விஷயத்தை நினச்சி உங்களையே நீங்கள் கஷ்டப்படுத்திட்டு இருந்திருக்கீங்க. இது நடக்குமா இல்லையா, அவர் என்ன நினைக்கிறாருன்னு ஒரு கேள்வி மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்திருக்கு.
ஆனால் அந்த நிலை இப்போ மாற ஆரம்பிச்சிருக்குங்க. முதல்ல வந்திருக்கிற 8 ஆஃப் ஸ்பாட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, உங்களை விட வெளியில் இருக்கிற பிரச்சனை குறைவு தாங்க. உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற பயம்தான் அதிகம். அவர் உங்களை மறந்துட்டாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அவர் வேற வாழ்க்கையை பார்த்துட்டாருன்னு நினைக்கிறீங்க. அவர் வேற யாரையோ சூஸ் பண்ணிட்டு போயிட்டாரு, என்ன மறந்துட்டாரு அப்படின்னு. ஆனால் கார்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படி சொல்லலைங்க. உங்கள் பயம்தான் உங்களை கட்டி போட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்திருக்கிற த சன் கார்டு ரொம்ப அழகான கார்டுங்க. இந்த கனெக்ஷனில் வெளிச்சம் வரப்போகுது. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தி, ஒரு மெசேஜ், ஒரு சந்திப்பு, இல்லை ஒரு தெளிவு, இதில் ஏதாவது ஒன்று உங்களை நோக்கி வந்துட்டே இருக்கு. இத்தனை நாள் இருட்டாக இருந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியராக ஆரம்பிக்கும். நைட் ஆஃப் வான்ஸ் பார்க்கும்போது இந்த பர்சன் ரொம்ப நாளாக அமைதியாக இருக்க மாட்டார். திடீர்னு ஆக்ஷனில் வர்ற ஆள் தான் இவர். இன்னைக்கு பேச மாட்டார், பார்த்தீங்கன்னா நாளைக்கு திடீர்னு கால் பண்ணுவார். இன்னைக்கு சைலண்ட்டாக இருப்பார், அடுத்த நிமிஷம் உங்களை தேடி வருவார். அந்த மாதிரி வேகமான எனர்ஜியாக இருக்கிற ஆள் தாங்க. அப்படி ஆள் மாதிரி தான் தெரிகிறாரு. அதனால் அவர் முடிச்சுட்டாருன்னு முடிவு பண்ணிடாதீங்க. பேஜ் ஆஃப் ஸ்பாட்ஸ் சொல்கிறது, இவர் உங்களை முழுசாக மறந்துடலை. உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இன்னும் இருக்குது. நேரடியாக பேசாமல் இருந்தாலுமே உங்கள் ஸ்டேட்டஸ், உங்கள் அப்டேட்ஸ் எல்லாம், இல்லை யாராவது உங்கள் மூலியமாக உங்களை பற்றின நல்லா தெரிஞ்சவங்க மூலியமாக தெரிஞ்சுக்கிற சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த பர்சனுக்கு. இந்த ஹேரோஃபேண்ட் கார்டு வந்திருக்கிறது வந்து இன்னும் ஒரு நல்ல விஷயங்க. இந்த கனெக்ஷன் சும்மா வந்து போகிற கனெக்ஷன் கிடையாது. கமிட்மெண்ட் உறுதிங்க. குடும்பம், நீண்ட கால பந்தம், அந்த மாதிரி எனர்ஜி இருக்குது. சிலருக்கு இது கல்யாணம் வரைக்கும் போகக்கூடிய கனெக்ஷனாக கூட இருக்கலாம். சிலருக்கு பழைய உறவு மீண்டும் சரியாகிற வாய்ப்பும் இருக்குது. 3 ஆஃப் கப்ஸ் பார்க்கும்போது சந்தோஷமான மீட்டிங் தெரியுதுங்க. நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் பேசுறது, சந்திக்கிறது, இல்லை மறுபடியும் பழைய சிரிப்பு உங்களுக்கு திரும்பி வர்றது. இந்த கார்டு வந்து ரீயூனியன் எனர்ஜியும் காட்டுதுங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டுது. அதனால தான் அந்த ஃபைல் எடுத்தவங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்குங்க. பாட்டம் ஆஃப் டெக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் ஆஃப் பென்டக்கல்ஸ் சொல்கிறது, இந்த கனெக்ஷனில் இன்னும் ஒரு புதிய ஆரம்பம் எழுதப்படலைங்க. அது வரப்போகுது. ஆனால் மெதுவாக இருந்தாலும் ஸ்டேபிளாக இருக்கும். அவசரப்படாமல் இருந்தீங்கன்னா இந்த உறவு நல்ல திசைக்கே போகுங்க. இந்த ஃபைலோட மொத்த மெசேஜ் என்னன்னா, இத்தனை நாள் மனசில் ஒரு குழப்பம் முடிவுக்கு வரப்போகுது. உங்களுக்கு இருந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வரப்போகுதுங்க. நீங்கள் நினச்சதை விட நல்ல மாற்றம் வர வாய்ப்பு இருக்குது. பொறுமையாக மட்டும் இருங்க. இந்த எனர்ஜியை நம்பி நல்ல வைப்ரேஷன்லேயே இருங்க. பல பேருக்கு இந்த ரீடிங் அப்படியே என் வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி இருக்குன்னு தோணும். எனக்கு நல்லா தெரியும். இந்த 3 ஃபைலில் எந்த ஃபைல் உங்களுக்கு அதிகமாக கனெக்ட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆயிருந்தா ஒரு ஹார்ட்டின் மட்டும் போடுங்க. அடுத்த ரீடிங்கில் நம்ம சந்திக்கலாம். இப்போ இந்த 3 ஃபைலையும் பார்த்தவங்களுக்காக ஒரு பொதுவான மெசேஜ் சொல்கிறேங்க. எந்த ஃபைல் எடுத்திருந்தாலுமே ஒரு விஷயம் மட்டும் கார்ட்ஸ் தெளிவாக சொல்லுது. உங்கள் வாழ்க்கையில் நின்று போயிருக்கிற விஷயம் மெதுவாக நகர ஆரம்பிக்குது. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. சில பதில்கள் வந்து நேரம் வந்ததுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். அது வரைக்கும் உங்கள் மன நிம்மதியையும் நம்பிக்கையும் விட்டுடாதீங்க. நம்ம எப்பவும் போல ஒரு சின்ன ஸ்டோரி பார்த்துடலாமா? ஒரு கிராமத்தில் வயசான ஒரு தோட்டக்காரர் இருந்தாருங்க. அவர் வீட்டுக்கு முன்னாடி இருந்த ஒரு மூங்கில் விதையை விதைச்சாரு. வீட்டுக்கு முன்னாடி தினமும் தண்ணி ஊற்றுவார். 1 மாதம் ஆச்சு, எதுவும் முளைக்கலைங்க. 6 மாதம் ஆச்சு, எதுவுமே தெரியல. 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் ஆச்சு. ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவ்வளவு நாளாக தண்ணி ஊற்றுறீங்க, இன்னும் ஒன்றுமே வளரலையேன்னு கேட்டாங்க. ஆனால் அந்த தாத்தா ஒரு நாள் கூட தண்ணி ஊற்றுறத நிறுத்தவே இல்லைங்க. 5வது வருஷம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த மூங்கில் முளைச்சது. அதுக்கப்புறம் சில மாதங்களே வானத்தை தொடுற அளவுக்கு உயரமாக வளர்ந்துருச்சுங்க அந்த மூங்கில் மரம். அப்போ ஒரு சின்ன பையன் கேட்டானா, தாத்தா இந்த மூங்கில் சில மாசத்துல தான் வளர்ந்துச்சா அப்படின்னு. அந்த தாத்தா சிரிச்சுட்டு சொன்னாரு, இல்லப்பா அது ஒரு 5 வருஷமா வளர்ந்துட்டே இருந்துச்சு. ஆனா மேலே இல்லை, கீழே வேர் பலமா ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னு. அந்த வேர் பலமா ஆனதுனால தான் இப்போ இவ்வளோ உயரமா நிற்குதுன்னு சொன்னாரு. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் சில நேரம் எதுவுமே நடக்காத மாதிரி தாங்க நமக்கு தோணும். நம்ம கேட்ட பிரார்த்தனைக்கு பதில் இல்லைன்னு தோணும். நாம காத்திருக்கிற உறவு வராத மாதிரியும் தோணும். ஆனா அந்த நேரம் வீணா போகலைங்க. கடவுள் உங்களை உள்ளுக்குள்ள பலமா மாத்திக்கிட்டே இருந்திருக்காரு. அதனாலதான் இன்னைக்கு ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வைங்க. தாமதமா கிடைக்கிற சில ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில நீண்ட காலம் நிலைச்சு நிற்குங்க. நம்பிக்கையை மட்டும் விட்டுடாதீங்க. நல்லது நடக்க வேண்டிய நேரம் வந்தா அது யாராலையும் தடுக்க முடியாது. இறைவன் உங்களுக்கு மன நிம்மதியும் நல்ல முடிவுகளையும் கொடுக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேங்க. அடுத்த ரீடிங்ல பார்க்கலாம். வணக்கம்.